என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. ஆடு ஓட்டலான்னு வந்தோம் இன்னைக்கு. ஆடு ஓட்டல ஆடு மேய்க்கிறதுக்கு ஆடு மேய்க்கலான்னு வந்தோம். ஆடு மேய்க்கலான்னு வந்தோம். ஸோ ஆடு மேய்க்கும் போது எது சொல்லலாம், என்னன்னு சொல்லணும். இந்த ஆடு மேய்க்கிட்டு வந்தோம். வர வேலை பார்த்தா தேன் ஒன்று இருந்துச்சு. சரி அதை அழிக்கலாம்னு சொல்லிட்டு அழிக்கலாம். தேன் எடுத்து அழிச்சு சாப்பிட்டா பாட்டு நீ சொல்ற அப்படி நீ சொல்ற நல்லா இருக்குது. நீ சொல்றா சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. நான் பக்காவா சொல்றேன். சொல்லு சொல்லு சொல்லு. ரெடி ரெடி. ஆடு மேய்க்கலாம்னு வந்தோம். மேய்க்கிறதுல தேன் இவ்வளோ சைலண்டா சொல்லு, ஃபாஸ்டா சொல்லு, நல்லா சொல்லு. ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆடு மேய்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். வர வேலை வர வந்து சிரி பார்த்துறாங்க. போட ஆடுலாம் போட போனோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆடு மேய்க்கலான்னு வந்தோம். அப்படியே வர வகையில் பார்த்தா ஒரு தேன் இருந்தது. சரி அதை அழிச்சு சாப்பிட்டா குரல் வளம் நல்லா பெருசாகும்னு சொன்னாங்க. சரி அதான் அழிக்கலான்னு சொல்லிட்டு அழிச்சு முடிச்சுட்டு பாடி காட்டலான்னு இருக்கிறோம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி தேன் வேறு என்ன பண்ணணும்னா சொல்லுங்கள். தேன் வைக்கிற மாதிரி வேறு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரோம். உங்களுக்கு தேன் ஏதாச்சும் வேணும்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா தேன் அழிச்சு தரப்போம். சும்மா சொல்ல. ஆக்சுவலாக இது உள்ளதான் இருக்குது ஒரு சின்ன குட்டி தேன். ஸோ நம்ம அழிக்க போகிறோம். இல்லா இல்லா பறக்குது பறக்குது. கேமரா கொஞ்சம் ஃப்ரண்ட் போங்க. கேமரா டே தேன் அழிக்கத்தாமலே காட்டிடலாம். நடி ஏன்னா அப்படி பண்ற ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ், பரத் பார்த்தீங்கன்னா தனியாகவே வந்து அழிக்கிறாரு தேனை. எதுவாக இருந்தாலும் அவர் தான் பொறுப்பு, பார்த்துங்க. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இது பண்ணிட்டோம். தான் பறக்குது, பயமாக இருக்குது. நம்ம எடுத்து சாப்பிட போகிறோம். நல்லா எதாவது நல்லா இல்லைன்னு பார்க்கலாம். எவ்வளோ துணிச்சல் பாருங்க பறத்துக்கு. கத்தியத்து மேலே வந்துச்சு, வெளியாடுது. கொட்டல்ல எதுவுமே இல்லை. உங்களுக்கும் இந்த மாதிரி தேன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தேன் நிறைய இருக்குது. நாங்கள் அழிச்சு உடனே ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறோம். கண்ணு முன்னாடி ஒன்றும் இல்லை, ஒரு 10 சப்ஸ்கிரைபர் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ஃப்ரீயாகவே தருவோம் தேன்னா. ஸோ நம்ம சாப்பிட்லாம் வாங்க. நேரம் கட்டு மச்சாவா உங்கள் ஆடை கொஞ்சம் குத்தா ப்ரோ. இது ரெண்டு குச்சி மட்டும் வடி ப்ரோ. இந்த குச்சி இந்த கல் மட்டும் வடி கட்டி தடவை ஒன்றுமே ஆச்சு. எவ்வளோ வர முடியும். தேன் கறியா ரேஷனுக்கு? தேனு தான் சாப்பிட்டு போகிறேன், அடல் இல்லை. தேனே இல்லை சாப்பிடுன்றான். எனக்கு ஒன்றும் புரியல. புழுவா ரெடி உள்ளடி. ஆஹா, அப்படியே பார்த்தீங்கன்னா தேன் வந்து ஒழுகுது நண்பர்களே. ஆனால் பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்றேன். பத்தியா எது மெயினாக அதை மட்டும் சாப்பிட்றோம். தேன் வந்து அதில்
பார்த்தீங்கன்னா இனிப்பாக இருக்கு நண்பர்களே. எல்லாத்தையும் இனிமேல் இருக்கும் இப்படி தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். அது வேணாம்பா, எனக்கு அது வேணாம்பா. கம்மி நான் உனக்கிட்ட குத்துனாண்ணா சொல்லலாம். பக்காவாக இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஒரிஜினல் தேன் வேறு லெவலு. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு தேன் அடிக்கலான்னு போகிறோம். போகிற வகையில் என்னென்ன இருக்குதோ எல்லாமே இன்றைக்கி அழிச்சு சாப்பிட்லானுங்க. ஓகேவா? சூப்பர். வேறனா இதுமாரி பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ. கட் பண்ணிட்டு தான் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா தேன் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். தேன் சாப்பிட்டுட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குரல் நான் சொல்லணும். அது எப்படி என்ன சொன்னீங்க? குரல் வளம் அதிகமாகிறதுக்காக நல்லா பாடுறவங்களுக்கு நல்லா தேவைப்படும். ஸோ தேன் சாப்பிட்டு நம்ம பாட ஸ்டார்ட் பண்ணால் நம்மளோட வாய்ஸ் நல்லா கிளியராக கேட்கும். ஸோ அதனால தான் தேன் சாப்பிட்றது. ஸோ தம்பி சாப்பிட்டா போல இப்போ பாட போகிறா போல பாடுங்க. பாட்டாள புள்ளி வச்சு பார்வையில கிள்ளி வச்சு பூ போல என்ன சேர்ந்த தேவியே, காத்தோட வந்து வந்து காதோட சொன்ன சிந்து கேட்காம போகும் வேறு பாதையே, நெஞ்சோடு கூடு கட்டி சேர்ந்திருந்த ஜோடிதான் இப்போது தனித்தனியா போனதென்ன கோலந்தான், எட்டு திக்கும் ஒன்ன எண்ணி இந்த மனம் தேடும், பட்டுக்குயில் ஒன்ன மட்டும் நாளும் பாடும். எப்படிங்க இருந்துச்சு பாட்டு? அது கட் பண்ணிங்க நண்பர்களே. பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேன் சாப்பிட்டு பாட்டு பாடுகிறாரு. பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமாம், தேன் சாப்பிடும் போது ஒரு பாட்டு பாடுவார், அதுவும் எப்படி இருந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சொல்லுங்கள். ஓகே, நம்ம இப்போ அடுத்த தேனுக்கு பார்க்க போகலாம். வேற என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம பார்த்து இன்னைக்கு சாப்பிட போகிறோம். லவர்ஸ் பார்க்கு லவர்ஸ்லாம் இருந்தால் கூட கண்டுபிடிச்சி உங்கள் கண்ணு முன்னாடி நிறுத்துறோம். லவர்ஸ் பார்க்குனா ஃபாரஸ்ட் பார்க்கு. ஓ அப்படி சொல்றியா?